நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், கதைகளை பேசும் விழியருகே எதை நான் பேச என் உயிரே காதல் சுடுதே காய்ச்சல் வருதே. கதைகளை பேசும் விழியருகே எதை நான் பேச என் உயிரே காதல் சுடுதே காய்ச்சல் வருதே. என்னை கேளாமல் எதுவும் சொல்லாமல் கால்கள் எங்கேயோ மிதக்கிறது. ஃபஸ்ட்டே நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்னு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்டில் போனீங்கன்னா இதோட பீட் மார்க்கை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த இதில் தான் இருக்கா. அந்த பீட் மார்க்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீட் மார்க்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் வந்து பீட் மார்க்கு தான் ஃபுல் சாங்கு பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க, 0 பாயிண்டில் வச்சுட்டு இந்த கீழே பார்த்தா ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ரெண்டாவதாக அந்த ஆப்ஷனை டச் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் எப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரிலனா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்காதவங்க இப்போ கூட பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 5வது ஆப்ஷன் பார்த்தீங்களா, பில் கம்போசிஷன் ஏரியானா, அதை டச் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஏரோ டச் பண்ணால் அடுத்த பீட் மார்க்கில் இருக்கும். இப்போ அந்த பீட் மார்க்கு அடுத்து நம்ம இமேஜ் வருது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிட்டு 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு இமேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ அதே மாதிரி அடுத்த பீட் மார்க்கில் வச்சுட்டு இந்த இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ அடுத்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ அதே மாதிரி வீடியோ கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு காமிக்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா பீட் மார்க்குக்குமே நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு எல்லாமே நான் வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேக் எஃபெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நான் ஒரு 3 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த 3 எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து லேயரோட காப்பி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ பக்கத்தில் ஒரு டூப்ளிகேட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா 4வது காப்பி லேயர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணுற பீட் மார்க் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கலர் ஆட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கடைசியில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு வந்து ஆட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது இமேஜை விட்டுட்டு 3வது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு வந்து விட்டுருங்க. அடுத்து 4வது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே அந்த லேயர் கொடுத்து ஃபேஸ் ஸ்டைல் வந்து இப்போ வந்து அதை ஆஃப் பண்ணணும். ஏற்கனவே கொடுத்தனால ஃபேஸ் ஸ்டைல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதாட்டம் கொடுத்துருங்க, அதை வந்து கீழே இழுத்து விட்ருங்க. இந்த மாதிரி இழுத்து விட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே முதல் இமேஜ் விட்டுருங்க, 2வது இமேஜ் விட்டுருங்க, 3வது இமேஜ் இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து திரும்ப வந்து பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துருங்க. பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து திரும்ப அதே மாதிரியே நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக அந்த இது வரையும் மட்டும் இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே முதல் இமேஜ் ஒன்று விட்டுருங்க, 2வது இமேஜ் விட்டுருங்க, 3வது இமேஜ் இந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் அந்த பீட் மார்க்கில் வச்சு இப்போ அந்த பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துருங்க. பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து கரெக்டாக வந்து நீங்கள் அதுக்கு நேராக வந்து கரெக்டாக இழுத்து விட்ருங்க.
இழுத்து விட்டு இப்போ அதே மாதிரியே நீங்கள் வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் இந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சேக் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து லேயரோட காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து லேயரோட காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்தோன்னா அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அது இந்த பீட் மார்க்கில் பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த இதை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கான இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் ஸ்டைல் தாங்க, பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த கடைசி ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு அதே மாதிரியே நீங்கள் வந்து மூணாவது ஒரு இமேஜுக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜை விட்டுட்டு இப்போ இந்த இமேஜுக்கு பக்கத்தில் ரெண்டாவது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவது இமேஜுக்குலாம் இந்த இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து நம்ம வந்து அந்த பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது இமேஜை விட்டுட்டு நாலாவது இமேஜ் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணிருக்கோம், அது பக்கத்துலேயே நம்ம வந்து இப்போ வந்து இந்த இமேஜுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை விட்டுட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்த இமேஜ் ரெண்டாவது இமேஜுக்கு ஃபுல்லாமே இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் கொடுத்து எல்லாமே இது பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது இமேஜை விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் விட்டாச்சா, அடுத்து இதுக்கு ஏற்கனவே ஆட் பண்ணிக்க இந்த ரெண்டாவது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டாவது இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பேஸ்டில் கொடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் விட்டுருங்க, இந்த இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இமேஜுக்கு போகிறீங்களா, கடைசி இமேஜ், இந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேக் எஃபெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்குது. அந்த இந்த ஒரு எஃபெக்டை மட்டும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பினா இந்த காப்பி பண்ணிடாதீங்க, மூணுமே வந்து நம்ம லேயரோட தான் காப்பி பண்ணணும். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த காப்பி லேயர் கொடுத்து பேக் வந்துட்டு நம்ம அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, எடிட் பண்ணுற பீட் மார்க், அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது இமேஜ் மட்டும் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கு. அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க. அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் வந்துடுங்க. அடுத்து மூணாவது இமேஜ், இந்த மூணாவது இமேஜ் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த பேஸ்டில் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா போதும், மற்ற டைம் எல்லா டைமும் அதுவே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். இப்போ அதே மாதிரி நீங்கள் எல்லா மூணாவது இமேஜுக்கும் இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க.